ஆல்ரெடி நம்ம படத்துல இளைய தளபதி நம்ம தமிழ்நாட்டினுடைய தங்க மகன் அவரை நம்ம முதலமைச்சரை பத்தி நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா விஜய் சார் எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ನಮ್ಮದು ಒಂದು ஈவன் வி ஹாவ் ஒன் ட்ரை தட்ஸ் இட். புதிய கலைஞர்கள், புதிய திரைப்படங்கள் இவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நம்ம சீனியர் பர்சன்ஸ் கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் கைட் பண்ணி கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான திரைப்படங்கள் அதிகமாக வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு. தளபதியினுடைய ரசிகர்கள், அவரை உயிரா பார்க்கக்கூடிய எண்ணற்ற தொண்டர்கள் மக்களுக்கு இறங்கி நின்று நல்வழியை காட்டவும், நல்லது செய்யவும் முன்வரணும், செய்யணும். மாண்புமிகு தளபதி அவருடைய திரைப்பட வாழ்க்கை, அவருடைய திரைப்படங்கள்ல இருந்து அவர் எப்படி முன்னேறி இன்னைக்கு நம்மளுடைய ஒரு தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழக மக்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் மனு திரைப்படத்துல முழுக்க முழுக்க திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஜயினுடைய தீவிர ரசிகரா அதுல சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒண்ணு. இரண்டாவது, அவர் சமுதாயத்துல நடிப்புல இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சுட்டு வந்தாரோ அதை ஹீரோ அதை செய்யற மாதிரி பிரதிபலிச்சிருக்கு, அதை காமிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய தளபதியினுடைய ரசிகர்கள், அவரை உயிரா பார்க்கக்கூடிய எண்ணற்ற தொண்டர்கள், தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல மக்களுக்கு இறங்கி நின்று நல்வழியை காட்டவும், நல்லது செய்யவும் முன்வரணும், செய்யணும், அதை செய்ய முயற்சிக்கணும். இது ஜாதி சார்ந்த ஒரு விஷயம் நம்ம படம் சொல்லி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜாதியை ஒழிப்போம். ஒரு ஆணவ கொலையினால ஒரு குடும்பம் சீரழிந்தது, அதே ஆணவ கொலை மீண்டும் இன்னொரு குடும்பத்தில் அரங்கேறக்கூடாது என்பதற்காக அந்த ஆணவ கொலை செய்தவரே நேர்ல இல்ல வேண்டாம், மரணம் ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது அப்படிங்கிறத அதை கான்செப்டா சொல்லியிருக்கிறாரு. இது டைரக்டர் டச். அதனால இதுல ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை நம்ம முன் வைக்கல, அது இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் நம்ம பேசியிருக்கோம். பாரதிக்கு மோகன்ஜி இதே விஷயங்கள் தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஜாதி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் பண்றாங்க. அவங்களுக்கு அதை முன்னெடுத்து பண்றது இல்லை. அப்படின்னும் இது என்ன புதுமையான ஒரு விஷயமா சொல்ல வந்திருக்கீங்க? புதுமையான விஷயம்னு இல்லை, எல்லாருமே சொல்ல வந்ததுதான். இதுல பெரிய நாங்க ஹைலைட் எதுவும் சொல்லல. நாங்களும், அதாவது மனுவோடைய குழுவும் அதை சொல்லியிருக்கு. வேண்டாம், ஆணவ கொலைகள் வேண்டாம், சாதி, மதம், இனம் இந்த வேறுபாடு பார்க்க வேணாம். வணக்கம், என் பேர் ரேஷ்மா. எனக்கு அவ்வளோ தமிழ் வராது, but I'll make sure I'll learn it next time. So I'm very happy that my first movie in Tamil has been released today. I hope everybody in Tamil Nadu supports our movie. It's a complete love story, and the nativity is completely based on Tamil Nadu and the people here. It's not like that. So I'm very excited and I'm very hopeful that the audience will receive this movie very nicely. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு and ரொம்ப ஹோப்ஸ் இருக்கு இந்த படத்தோட படம் மேல ரொம்ப ஹோப்ஸ் இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு இந்த படம் பாருங்க. என் பேர் ஸ்ரீயுத். நான் இந்த படத்துல ஹீரோ ஆகிய நடிச்சிருப்பேன். என்னன்னா, in this movie actually I will be a very big fan of Vijay, Thalapathy Vijay. In a real life also I am a biggest fan of him. I'm a biggest fan from Karnataka. Because of him I agreed this movie actually. And in this movie I would like to thank Durga Prasad sir for giving me this wonderful opportunity, and for SBR Pictures also. And film is based on purely what current incidents are going on, like casteism, religion, and based on religion, how the people are treating each and every caste. So that's the based on a movie. From that, how the love, the two lovers will be surviving from that.
ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூவி. வணக்கம். நான் மனு திரைப்படத்தோட பாடலாசிரியர் கோடீஸ்வரன். முதல் முறையாக திரைப்படத்தில் பாடல் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங்ஸ் எழுதியிருந்தேன், குறும்படங்களுக்கு பாடல் எழுதியிருந்தேன். முதல் முறையாக சினிமாவில் பாடல் எழுதுகிற வாய்ப்பை துர்க பிரசாத் சார் கொடுத்துருக்காரு. சதாசிவ ஜெயராமன் இசையமைப்பாளர் கடின உழைப்பு அந்த படத்துக்கு போட்டிருக்காரு. அது மாதிரி நம்ம ஸ்ரீயுத் சார் ஹீரோ, ரேஷ்மா மேடம் எல்லாமே தன்னோட உழைப்பை கடினமான உழைப்பு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி. முதல் நாளே தியேட்டரில் ஆரவாரமாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் துர்க பிரசாத் சாரும் ஒவ்வொரு கலைஞர்களுமே, கேமராமேன் ஆகட்டும், இசையமைப்பாளர் ஆகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும். ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் ஸ்ரீயுத் நம்ம நண்பர், அவர் வந்து ரசிகராக நடிச்சிருக்காரு. அவர் சொல்லும் போதே சொன்னார், ரியல் லைஃப்லையும் நான் வந்து விஜய் சாரோட ரசிகன் அப்படின்றது சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எங்கள் திரைப்பட குழு சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. இந்த தளபதி விஜய் பாடல் எங்கள் தளபதிரா அப்படின்ற பாடல் நான் எழுதியிருக்கேன். இந்த தளபதி பாடல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த ஜென்ரேஷன்ல அவர் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அரசியல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்க பிரசாத் சார் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வரிகளையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சாங் இருக்குன்னு சொல்ல ஒவ்வொரு வரைக்கும் பார்த்து தான் எழுதியிருக்கோம். பெத்த புள்ள போல் நினைக்க கோடிசனம் உனக்கு, நீ 8 வச்சா வெற்றி எல்லாம் காலடியில் கிடக்கு, அச்சடிச்ச காசு மேல ஆசை இல்லா ஒருவன், எப்பவுமே அவன் தானே மக்களுக்கு தலைவன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் சாங்கும் அடுத்து ரெடியாக வரும். ஒவ்வொருமே விஜய் சாரோட சிறப்புகள் பற்றி வர்ற மாதிரி தான் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த திரைப்படம்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா விஜய் சார் எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நம்மது அந்த ஈவன் வி ஹாவ் ஒன் ட்ரை தட்ஸ் இட். ஆல்ரெடி நம்ம படத்துல இளைய தளபதி, நம்ம தமிழ்நாட்டினுடைய தங்க மகன், அவரை நம்ம முதலமைச்சரை பத்தி நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். ஒண்ணு. இரண்டாவது, ஆஸ் ஹீரோ மிஸ்டர் ஸ்ரீ டோல்ல, இந்த படம் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம, எந்த ஒரு வன்முறையும் அதிகமா இல்லாம, எல்லா ரேஞ்சிலையும் எல்லா ஏஜ் பீப்புள்ஸையும் கவரக்கூடிய ஒரு திரைப்படமா இது அமைஞ்சிருந்தது. இது வந்து ஒரு பெரிய பிளஸ் இல்ல, அது தோணுனது. பட் ஆனா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே அவங்கவுங்க பிசினஸ் எடுத்துறதுனால சரி அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி ஒரு பட்ஜெட் படம் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்னுடைய ஒரு கோரிக்கை, நாங்க அதை முன்வைக்கணும் அப்படின்னாக்கா தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்காம கொஞ்சம் பண்ணி கொடுத்தா அது நல்லா இருக்கும். புதுதாக வரக்கூடிய புதிய கலைஞர்கள், புதிய திரைப்படங்கள், இவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நம்ம சீனியர் பர்சன்ஸ் கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் கைட் பண்ணி கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான திரைப்படங்கள் அதிகமாக வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு. நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிறிய பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக முதல்வர் அதற்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுத்தாருன்னா நிச்சயமா சிறு கலைஞர்கள், சிறிய எப்படி சொல்றதுன்னா சிறு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர்கள் சொல்றோம், அவங்க ஒரு லோ பட்ஜெட்ல பண்ணணும், அவங்க நஷ்டம் இல்லாமல் அவங்க லாபம் எடுத்து அதன் மூலியமா அவங்க சர்வே ஆகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும்.